எனக்கு திருமணமாகி 1.5 வருஷம் தான் சார் ஆகுது. அதுக்குள்ளே என் வீட்டுக்காரன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. 1.5 வருஷம். என் குழந்தைக்கு 3.5 மாதம்ன்றப்ப ஸ்பாட் அவுட்டு பைக்கில் போயிட்டு வரும்போது அன்னைக்குன்னு பார்த்து நான் வந்து பால் டப்பாவும் ஒரு பவுட் டப்பாவும் வாங்கிட்டு வாங்க கடைசியாக பேசினது. அது வாங்க போனவர் ரிட்டர்ன் வரும்போது யாரோ பசங்க கூப்பிட்டு போய் அவங்கள இது பண்ணி குடிக்க வச்சு வண்டி ஓட்டிட்டு வரும்போது ஸ்பாட்டில் அப்படியே இறந்துட்டாருங்க சார். அதனால இப்போ எங்கள் பெரியம்மா கூட தான் இருக்கேன். எங்கள் அம்மா அப்பா எனக்கு இல்லைங்க சார். நானே ஒரு அனாதை தான் சார். ஆனால் என் குழந்தைய அன்னைக்கு அனாதையாக நிற்குது. அவங்களுக்கு வந்து வீடு எதுவுமே கிடையாது. அதனால வாடகை கட்டி என்னால் சமாளிக்கவும் முடியல. நீங்க அழுகுறீங்க, அவளுக்கு எப்படி என்ன சொல்லணும்னு தெரியல. உங்க மேல கை வச்சு ஆறுதல் படுத்துறா. நான் என்ன சொல்ல, எதுக்கு அழுகுறீங்கன்னு தெரியல. நீ அழ உங்க மேல கை வச்சுட்டே இருக்கா. சொந்தக்காரங்க எல்லாம் பக்கத்துல தான் சார் இருக்காங்க. என் குழந்தைக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க சார். உண்மையிலுமே சார் அப்படியே பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாதிரி போவாங்க. என் குழந்தை அந்த வீட்டுக்கு போயிட்டாலும் போ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவாங்க சார் என் குழந்தைய. ஏன் காசு இல்லை, எங்களை யாருமே மதிக்கவும் மாட்டாங்க சார். எங்க அப்பா இறந்துட்டான்னு அவளே சொல்லுவா சார். நான் யார்கிட்டனா கவலைப்பட்டு சொல்லும் போது அவளுமே சொல்லுவா எங்க அம்மாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவா. நான் செகண்ட் மேரேஜை பற்றி எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்லியிருக்காங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு. இப்போ ஆம்பளை பையனாக இருந்தால் ஒன்றும் தெரியாது. நம்ம வச்சுருக்கிறது பொம்பளை பிள்ளை. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்க இருக்காங்கன்னா சின்ன பிள்ளைகளை கூட இப்போ தான் தகப்பனையே வந்து இப்போ நம்புறதில்ல. இந்த காலத்தில் அவங்களே வந்து தப்பான முறையில் பிள்ளைங்கிட்ட பேசுகிறாங்க பழகுறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம குழந்தை நம்மக்கிட்ட இருக்கணும்னு தான் நான் கல்யாணம் பண்ணி. அந்த உலகம் வந்து இப்படி உலகம் இல்லை, இவ்வளோ மோசமாக இல்லைன்னு நான் சொல்லலை. இந்த உலகத்தில் மோசமான மனிதர்கள் நீங்கள் சொல்லுது போல் அப்பாவே மகள்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டவங்களும் இருக்காங்க. அது எண்ணிக்கை வயசில் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம அந்த பிரீதியில் போக ஆரம்பிச்சோம்னா நம்ம எதிரில் இருக்கவங்க பேசுகிறவங்க எல்லாரையுமே நம்ம அந்த நோக்கத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். உங்களோட சாய்ஸ், நான் உங்களோட விருப்பம் தான் அது எண்ட் ஆஃப் தி டே. ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புவேன்னா நம்மளை சுற்றியும் நல்லவர்கள் இருக்குதான் செய்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக பார்க்க தான் செய்வோம். அதனால நீ அப்படி யோசிக்காதீங்க. இல்லை சார், நிறைய பேர் நான் அத்தனை வருஷம் வாழ்ந்தேன், 30 வருஷம். நான் வாழ்ந்தது 1.5 வருஷம் தான். ஆனால் அவங்கள என்னால் மறக்கவும் முடியல, அடுத்த லைஃப்குள்ளே என்னால் போகவும் முடியல. எப்பவுமே அவங்க என் பிள்ளை மூலியமா என் கூட இருக்கிற ஒரு உணர்வு இருந்துகிட்டே தான் சார் இருக்கும். அவங்க உங்க பிள்ளை மூலமா உங்க கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா உங்களுக்காகவும் உங்க குழந்தைங்காகவுமே கூட நீங்க ஒரு வாழ்க்கை யோசிக்கலாமா? நீங்க இவ்வளவு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எவ்வளவு வாழ்க்கை இருக்கு, இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டி இருக்கு. நீங்க எதுலையுமே அப்புறம் நம்பிக்கையெல்லாம் போயிடும். அதனால அவங்களுக்காக நீங்க யோசிக்கலாம். சரிங்க.